போன முறை அட்வென்ச்சரஸ்ல ஜிக்ஸாக்க காப்பாத்த டப்ளுவும் லக்காவும் போட்ட திட்டம் சொதப்பிடுச்சு. ஏன்னா மோரிஸும் அருணாலும் அவங்க ஆயுதத்தை பயன்படுத்தினாங்க, சமாளிக்க முடியல. ஆனா விக் எங்களுக்கு மெசேஜ் பண்ணிட்டான். ஜிக்ஸாக்க நாங்க எப்படியாவது காப்பாத்தி ஆகணும். வாங்க பார்க்கலாம். கடைசி சண்டை. என்ன மன்னிச்சிடு, நான் தெரியாம பண்ணிட்டேன். பரவாயில்ல, இப்ப நம்ம அவங்களை காப்பாத்துறதா முக்கியம். சரி, ஒரு நிமிஷம் இருங்க. பப்ளு, மோரிஸ் அர்னால்ட பத்தி எச்சரிக்கை தான் லக்கா கூப்பிட்டான். ஆயுதங்களும் டிராப்ஸும் வச்சுக்கிட்டு காத்திருக்காங்க. நாம எதுவும் தயார் பண்ணாம போனா நாமளும் மாட்டிப்போம். அவங்க இப்ப ஆபத்துல இருக்காங்க. நீ மாட்டிக்கிட்டனா சுத்தமா உதவ முடியாது. தள்ளி போன்னு சொன்னேன். கிட்டி, தயவு செஞ்சுட்டு பப்ளு சொல்றத இங்க பாரு, கேளு. முக்கியமான டார்கெட்டே நீதான். நீ அவங்க முன்னாடி போகாத வரைக்கும் அவன் பாதுகாப்பா இருப்பான். ஏன்னா அவங்க எல்லாரும் நம்ம 3 பேரை நம்பி இருக்காங்க. இந்த விஷயத்துல நாம எதா இருந்தாலும் பொறுமையா தான் முடிவு பண்ணணும். நீ ஏதாவது யோசிச்சிருக்கியா? முதல்ல என்ன பண்ணலாம்? திரும்பவும் சண்டை போடணும். இத வச்சா அதோ அது அத தாக்கிட்டோம்னா அவங்க மாட்டிப்பாங்க. அவங்களால இதுல இருந்தெல்லாம் தப்பிக்கவே என்ன முடியாது. நினைக்கிற கிட்டி? ரொம்ப நேரம் காத்திருக்க மாட்டேன். கிட்டி, பப்ளு வா, நம்ம போய் தேவையானதெல்லாம் எடுத்துட்டு வரலாம். நான் இந்த பக்கம் போறேன், நீ அப்படி போ. ஜாக்கிரதையா இரு. கிட்டி, பப்ளு, நான் திரும்ப வந்துட்டேன். பப்ளு இன்னும் வரலையா? கிட்டி, இங்க பாரு, எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துட்டேன். கிட்டி, நாங்க இங்க வர்ற வழியில வேட்டைக்காரங்க நிறைய ட்ராப்ஸ் வச்சிருந்தத பார்த்தோம். நான் ரொம்ப கவலைப்பட்டேன். உன்னை பாதுகாக்க தான் வந்தேன். நான் உன்னை மறக்கல கார்லி, ஆனா எனக்கு நீ வேணாம். நான் இங்க தனியாவே நல்லா தான் இருக்கேன். நம்ம இன்னும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ். ஆமா தானே? அது பழைய கதை. இப்பெல்லாம் எனக்கு மனுஷங்களையே பிடிக்க மாட்டேங்குது. ஏன்னு தெரிஞ்சுக்கணுமா? இந்த பாலோட கதையை சொன்னா உனக்கு தெரியும். ஜிக்ஸாக்கு ஒரு குட்டி தங்கச்சி இருந்தா. அவளுக்கு அவ அண்ணன் கூட பால் விளையாட ரொம்ப பிடிக்கும். ஆனா ஒரு நாள் ஓ ஹாய் குட்டி புலி, இந்த பால் உனக்கு பிடிக்கும் போல. இங்க பாரு, என்கிட்ட இதை விட ஒன்று நல்லா இருக்கு. நான் வந்த இடத்துல இந்த மாதிரி நிறைய இருக்கு, ரொம்ப ஃபன்னாகவும் இருக்கும். என் கூட வந்து விளையாடுறியா? அப்ப சரி, என் கூட வா, நான் உன்னை தூக்கிட்டு போறேன். அதுக்கப்புறம் நான் எவ்வளவோ தேடிட்டேன். என்னோட பொண்ணை மட்டும் கண்டுபிடிக்கவே முடியல. உனக்கு அதெல்லாம் புரியாது. என்ன? அது அந்த வேட்டைக்காரன் பண்ண தப்பு. கிட்டி, என்ன நம்பு, நான் ஜிக்ஸாக்க காப்பாத்துவேன். நிறுத்து. கிட்டி, எனக்கு நீ பண்ண வேண்டியது என்ன தனியா விடுறது தான். கார்லி, நான் எடுத்துட்டு வந்துட்டேன். அவ எங்க? அவ இங்க இல்ல. ஏன்னா நான் தான் அவளை கிளம்ப சொன்னேன். என்ன? அவ இங்க இருந்து தனியாவா போனா? நீ எதுக்காக அப்படி சொன்ன? உனக்கு என்ன தெரியும்? மனுஷங்கள்லாம் ஒண்ணுதான், மோசமானவங்க. இங்க பாரு, அவ மோசமானவளா இருந்தா உன்னோட பல்ல இந்த மாதிரி அவ வச்சிருந்திருப்பாளா? என்ன மன்னிச்சிரு கிட்டி, உனக்கு அடிபட்டுருச்சு. என்ன காப்பாத்துனதுனால. பரவாயில்ல, பல்லு தானே உடைஞ்சது, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. கிட்டி, கிட்டி, நீ தான் பெஸ்ட். கண்டிப்பா நான் வளர்ந்து உன்னை பத்திரமா பாத்துப்பேன். கிட்டி, கார்லி உன்னை கண்டுபிடிக்க எவ்வளவு கஷ்டப்பட்டா தெரியுமா? நீ தனியா இருக்க கூடாதுன்னு. ஆனா நீ தப்பு பண்ணிட்ட. நான் போய் அவளை கண்டுபிடிக்கணும். பப்ளு, தேன் கூட்டையும் காணுமே. அப்படின்னா அவ ஜிக்ஸாக்க கண்டுபிடிக்க தான் போயிருக்கா.
ரொம்ப ஆபத்தான விஷயம். எல்லாம் என்னாலதான். இல்ல, வேட்டைக்காரங்க பண்ண தப்பு. சில மனுஷங்க கெட்டவங்க. நான் நல்லவங்களை பார்த்திருக்கேன். ம். நான் பார்த்ததுலயே பெஸ்ட் கார்லி தான். அப்புறம் இந்த காட்டுல கெட்டவங்க தப்பிக்கவே முடியாது. ஆமா, சரியா சொன்ன. அப்போ வா போய் அவங்கள காப்பாத்தலாம். போறோம் அர்னால்டு. இதுக்குள்ள நிறைய இருக்கு. ஆமா, என்னது இது? சரி, உன் கையில இருக்கு, அது என்னது? இது செயின்சா மாதிரி இருக்கு. ஆமா, உண்மைதான். அவங்களுக்கு அதுல நிறைய இருக்குன்னு நினைக்கிறேன். நாம இதால வெட்டிட்டு போயிடலாம். சீக்கிரம். என்னது இது? இதான் கண்ட்ரோலா ரோபோட்டுக்கு? குடு, இத நான் பாக்குறேன். கைய வைக்காத. இதெல்லாம் ஹைடெக் விஷயம், உனக்கு அதான் தெரியாது. நீ ரொம்ப ஸ்மார்ட் தான். ஜிக்ஜாக என்கிட்ட குடுறா. கேட்டது இல்ல? கொடுத்துறோம். என்னோட செயின்சாக்கு நீங்க பதில் சொல்லுங்கடா. சரண்டர் ஆகுங்கடா. சரண்டரா? எங்க ரகசிய ஆயுதத்தை நீ பார்த்தது இல்லையே. இதுவாடா உன் ரகசிய ஆயுதம். அடே தடியா, புடிடா. ஓகே, நான் எல்லாரையும் தூக்கிடுறேன். சத்தம் அந்த பக்கம் இருந்து வருது. என்கிட்ட கூட நான் பண்றேன். என்ன பட்டன்? ஏய், உனக்கு எதுவும் தெரியாது. நான் இத பண்றேன். உங்க ரகசிய ஆயுதம் காலிடா. இது இன்னும் முடியவே இல்ல. இப்ப பாரு என்ன பண்றேன்னு. என்னடா பண்ணுது இது? விடாத விடாத. அப்படிதான் அடி. சரி, அது வேற என்னெல்லாம் பண்ணணும்னு பாரு. என்கிட்ட கூட நான் பண்றேன். உன்னை தொடாதன்னு சொன்னல, என்ன பண்ணி வச்சிருக்க பாரு. மோரிஸ், அங்க கொஞ்சம் பாரு. அடே, அந்த கண்ட்ரோலரை புடுங்கடா. நான் அதை பாத்துக்கிறேன். கிடைச்சிருச்சு. மரியாதையை விட்டுற. நீ விடுறா. அர்னால்டு, அந்த பொடி. என்ன விட்டு புடிச்சிட்டேன். அதை என்கிட்ட கொடு. அதை இப்படிதான் பண்ணணும். அடே, ஜாக்கிரதையாடுறா. அடே, தள்ளி போடா. என்னடா ஆச்சு? ஒன்னு அவுட்டு, இன்னும் ஒண்ணுதான் இருக்கு. இப்ப ஓட இடம் இல்ல. நீ எங்க கிட்ட வசமா மாட்டிக்கிட்ட. மோரிஸ், நம்ம யாருன்னு அவனுக்கு காட்டு. புலியோட அம்மாவை எங்ககிட்ட ஒப்படைச்சிரு. இல்லைன்னா அந்த கரடிங்களுக்கு ஏற்பட்ட நிலைமை தான் உனக்கு ஏற்படும். டபுள். உண்மையை சொல்லு, அந்த புலியோடைய அம்மா எங்க இருக்கு? உங்ககிட்ட நான் எதுவும் சொல்ல மாட்டேன்டா. அப்படின்னா சரி. நீ இப்படியெல்லாம் கேட்டா சொல்ல மாட்ட போல இருக்க. அப்ப வேற மாதிரி கேட்கறேன். எனர்ஜி செட் ஆயிடுச்சு. மனச மாத்திக்கிறியா? இப்ப கூட லேட் ஆகல. ரெடி ஆயிடுச்சு. இந்த பக்கம். அடே டபுள், உனக்கு ஒண்ணு ஆகலையே. எனக்கு ஒண்ணு இல்ல. அவங்க ரொம்ப சக்தி வாய்ந்த ஆயுதங்கள் வச்சிருக்காங்க. போயிடலாம் வாடா. ஓகே.
ஹேய்! ஏய் நீ கவலைப்படாத, நம்ம போய் ட்ராப்பை வச்சிடலாம். அந்த குட்டிப்புலி நம்ம கிட்ட தான் இருக்கு, எப்படியும் வந்து ஆகணும். ம். அது மட்டும் இல்லாம இந்த ரோபோட்ஸுக்கு நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. அடுத்த வாட்டி நாம பார்க்குற இந்த அட்வென்ச்சரஸ்ல வேட்டைக்காரங்க கிட்ட சக்தி வாய்ந்த ஆயுதங்கள் இருக்கு. அவங்க ஜெயிச்சிருவாங்களோன்னு பயமா இருக்கு. நான் இதுக்கப்புறம் லாகர் இல்ல, ஆனா இந்த செயின் சாவை எனக்கு பயன்படுத்த தெரியும். அடுத்த எபிசோடுக்கு காத்துருங்க. காட்டுல சண்டை.